தமிழகத்தையே உலுக்கிய பல்லடம் கொலை வழக்கு 3 மாதங்களாகியும் விலகாத மர்மம். 1000 பேருக்கு மேல் விசாரணை நடத்தியும் துப்பு கிடைக்காமல் திணறும் போலீஸ். கொடூர கொலையை அரங்கேற்றியது பவாரியா கொலை கும்பலா? வடமாநிலங்களுக்கு சென்று விசாரணை நடத்த தயங்குகிறதா காவல்துறை? ஏன் இந்த மெத்தனம்? மர்மங்கள் விலகுவது எப்போது? அஞ்சு ஏக்கர் விவசாய நிலத்துக்கு நடுவுல ஒரு தோப்பு வீடு. நாலா பக்கத்திலையும் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வீடு கூட கிடையாது. கத்தி கூப்பாடு போட்டா கூட உதவிக்கு ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை மர்ம கும்பல் மிக கொடூரமா கொலை பண்ணிட்டு 3 மாசத்துக்கு மேல போலீஸுக்கு போக்கு காட்டிட்டு இருக்காங்க. திருப்பூர் பல்லடம் பக்கத்துல சேம கவுண்டம்பாளையம்ங்கிற இடத்துல கடந்த நவம்பர் 28ஆம் தேதி நடு ராத்திரி விவசாயி தெய்வ சிகாமணி, அவருடைய மனைவி அலமேலு, மகன் செந்தில்குமார்னு 3 பேரையும் ஒரு கும்பல் கம்பு கட்டைகளால அடிச்சே ரண கொடூரமா கொன்னு போட்டுட்டு வீட்டுல இருந்த 7 பவுன் நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்த 3 பேருமே இறந்துட்டதால 7 பவுன் நகையை மட்டும்தான் மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சாங்களா, இல்ல வீட்டுல வேற ஏதாச்சும் பணம் நகை இருந்து அதுவும் கொள்ளை போச்சாங்கிறது இப்ப வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. சம்பவம் நடந்து 3 மாசமாகியும் குற்றவாளிகள் யாரு, எதுக்காக இப்படி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. சம்பவம் நடந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் சுத்தி முத்தி இருக்கிற 12 கிராமங்களை சேர்ந்த 1000 பேருக்கு மேல விசாரணை பண்ணியும் ஒரு சின்ன துப்பு கூட போலீஸ் கைக்கு இப்ப வர சிக்கவே இல்லை. சம்பவம் நடந்த இடத்திலையும் பக்கத்துல உள்ள கிராமங்கள்லயும் பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே இல்லை. அதனால குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலா மாறியிருக்கு. சம்பவம் நடந்த நேரத்தையும் சம்பவம் நடந்த இடத்திலையும் பதிவான செல்போன் சிக்னலை வச்சுதான் போலீஸ் விசாரணையை முன்னெடுத்தாங்க. ஆனா அதுலயும் எந்த குழுவுமே கிடைக்கல. காவல்துறை சார்பில் குற்றவாளிகளை பிடிக்க 14 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டுச்சு. அவங்க திருப்பூர் மாவட்டம் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுக்க உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய லிஸ்ட ரெடி பண்ணி ஒவ்வொரு குற்றவாளிக கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்காங்க. இவ்வளவு போராடியும் வழக்குல இப்ப வர எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுக்கு நடுவுல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் தங்களை அடிச்சு உதைச்சு மிரட்டி குற்றச்சாட்டை ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்றதா நரிக்குறவ சமுதாய மக்கள் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறவர் இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப கேவலமாகவும் நடத்துகிறாங்க. இவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கும்போது கெட்ட வார்த்தையில் பேசி, ஏண்டா நீ குறவன் தான், நீ திருடி இருப்ப அப்படின்னெல்லாம் பேசி, இது இப்போ அந்த மீனிங்கில் பேசி எங்களை மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நேற்று இவனை மேலே கூப்பிட்டு போய் விசாரிக்கும் பொழுது அவனை அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி கையை கட்டி வாயை கட்டி அவனை அடித்து இந்த கேஸை ஒத்துக்கோ, உனக்கு வேணால் 5 லட்சம் பணம் தரேன், 2 பேர்த்தும் கூட நான் ஜாமீனுக்கும் கூட நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டி இருக்கிறாங்க. தமிழகத்தையே உலுக்கின ஒரு கொடூர கொலை கேஸ்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமலும் அரெஸ்ட் பண்ண முடியாமலும் திணறிக்கிட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த காவல்துறைக்கே ஏற்பட்ட களங்கமா பார்க்கப்படுது. அதனாலதான் காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை துடைக்க சம்பந்தமே இல்லாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, யாராச்சும் ஒருத்தரை இவன் தான் குற்றவாளின்னு மக்கள் முன்னாடியும் ஊடகங்கள் முன்னாடியும் காட்டணுங்கிறதுல போலீஸ்காரங்க கண்ணும் கருத்துமா செயல்பட்டு இருக்கிறதா பகீர் குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. திங்கக்கிழமை விசாரிங்க கூப்பிட்டாங்க. நான் போனேன். ஆனால் போன இடத்துல என்ன புட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணியாங்க சார். அதுக்கு அடித்து இது கேஸ் ஊற்றுக்கோ, 5 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படி சொன்னேன். இந்த கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு துப்பாக்கி மூலியமாக ஷூட் பண்ணிடுவேன், அப்போ இந்த கேஸ் ஊற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுக்கு இடையில போலீஸ் மேல இன்னொரு புகாரும் எழுந்திருக்குது. 1995, 2006ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல தமிழகத்தையே பரபரப்பாக்குனவங்க பவாரியா கொள்ளை கும்பல். ராஜஸ்தான்,
பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை பவாரியான்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்துல அரசர்களுக்காகவும் மன்னர்களுக்காகவும் போர்ல இறங்கி எதிரிகள் கூட சண்டை போட்டவங்க தான் இந்த பவாரியா மக்கள். அவங்களுக்கு இயற்கையாவே குரூர குணம் அதிகமா இருக்குமாம். இவங்கள ஒரு சிலர் விவசாயம் செஞ்சு பிழப்பு நடத்திட்டு இருந்தாலும் வேறு சிலர் கொலை கொள்ளைன்னு குற்ற செயல்களில் ஈடுபடுறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. வட மாநிலங்கள்ல குற்ற செயல்களில் ஈடுபட்டா ஈஸியா மாட்டிப்போம்னு தென் மாநிலங்கள்ல கைவரிசை காட்டினாங்க. பணத்தையும் நகையையும் திருடுறதுக்கு அவங்க மிக மிக கொடூரமான யுக்திகளை கையாண்டாங்க. தேசிய நெடுஞ்சாலைகள்லையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையும் தன்னந்தனியா இருக்கிற வீடுகளையும் குறிவச்சு நைட்டு நேரம் வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிறவங்களை மரக்கட்டை கம்பால கொடூரமா தாக்கி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் நகையெல்லாம் கொள்ளையடிப்பாங்க. பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தமிழக காவல்துறை அவங்களோட கொட்டத்தை அடக்குனாங்க. இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் தமிழகத்துல மீண்டும் பவாரியா கொள்ளை கும்பல் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறதா சந்தேகம் எழுந்திருக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்ச காவல்துறை உயரதிகாரிகள் இந்த கொலை பவாரியா கும்பல் கொலை பண்ணா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நடந்திருக்குன்னு பவாரியா கும்பல் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை நடத்தப்படும்னு தெரிவிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கோணத்துல விசாரணை நடக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. ஸ்பெஷல் டீம் அமைச்சு குற்றவாளிகளை போலீஸ் தீவிரமா தேடிட்டு வரது ஒரு பக்கம் இருந்தாலும் பவாரியா கும்பல் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஆங்கிள் போலீஸ் கவனம் செலுத்தலன்னு சொல்லப்படுது. முழுக்க முழுக்க திருப்பூர் மாவட்டத்தை சுத்தியே போலீஸ் குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கிறதாவும் அதிகபட்சமா தமிழ்நாடு அளவுல உள்ள குற்றவாளிகளை பிடிச்சு விசாரிக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆனா வட மாநிலம் பக்கம் போய் விசாரிச்சாதான் உண்மையிலேயே இந்த சம்பவத்துல பவாரியா கும்பல் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்ற மக்கள் போலீஸ் வட மாநிலங்களுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு குற்றவாளிகளை பிடிக்காம அப்பாவின் நரிக்குறவ மக்களையும் மலைவாழ் மக்களையும் பிடிச்சு அடிச்சு குற்றச்சாட்டை ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்றதா குற்றம் சாட்டியிருக்காங்க திருப்பூர் மக்கள். இந்த பல்லெடுத்த வழக்கு மட்டும் தாங்க எங்களை இவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சு பசங்கள்லாம் நில உடஞ்சி இருக்காங்க. எங்களுக்கு இதில் ஒரு நல்ல முடிவு நீங்கள் தான் பெரிய இடத்துலேருந்து எங்களை உண்டு பண்ணி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு சொல்லிக்கிற அளவுக்கு யார்கிட்டையும் பகை இல்ல. 3 பேருமே அமைதியான சுபாவம் கொண்டவங்கன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி யார்கிட்டையும் குரலை கூட உயர்த்தி பேச மாட்டாங்களாம். இது எல்லாம் நல்லா தெரிஞ்சும் போலீஸ் தங்களோட கவனத்தை பவாரியா கும்பல் பக்கம் திருப்பாதது ஏன்ற கேள்வி எழுந்திருக்குது. உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதுக்காக அப்பாவி மக்களை போட்டு டார்ச்சர் பண்ணாம இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு காவல்துறையினர் கொடூரமா நடந்துக்கிறாங்கன்னு மனம் வெம்பி இருக்காங்க திருப்பூர் மக்கள். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை துடைக்கிறதுக்காக அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்தி குற்றச்சாட்டை ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்களா, இல்லனா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு அவங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி ஏழை எளிய மக்களை அடிச்சு உதைச்சு குற்றச்சாட்டை ஒத்துக்க சொல்றாங்களா அப்படிங்கிறது தான் காவல்துறையினர் நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஆவேசமா கேட்கிற மிகப்பெரிய கேள்வி.